Hi friends, we are going to learn English grammar parts of speech 8. ப்ரீவியஸ் கிளாஸில் பேசிக் ஆஃப் கிராமரில் வந்து அல்பபெட் வந்து 26 பார்த்தோம். அந்த அல்பபெட் வந்து 2 பார்ட்டாக பிரியுது. ஃபஸ்ட்டு வந்து வவ்வல்ஸ் 5, கான்சோனன்ட்ஸ் வந்து 21. வவ்வல்ஸை வந்து நம்ம சவுண்டிங் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வவ்வல்ஸும் கான்சோனண்ட்டும் தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8. இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை தப்பு இல்லாமல் ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் ஸ்பீச் பண்ணவும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம தெளிவாக லேர்ன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட் நவுன், நேமிங் வேர்டு, பெயர்ச்சொல். இப்போ நவுன்னா பெயர்ச்சொல்னு சொல்லி தமிழில் பார்த்தோம். எதுக்காக இருந்தாலும் ஒரு நேம் இருக்கலையா, அது பர்சனாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், திங்ஸ், சம்திங், எனி ஒன், எதுக்காக இருந்தாலும் நம்ம ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நவுன். ஒரு சென்டென்ஸில் வந்து நவுன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் ராம், போர்டு, சேர், டோர், பென், லைட், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன், அதாவது தமிழில் வந்து பிரதி பெயர்ச்சொல்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து சென்டென்ஸ் கிடையாது, பேராகிராஃப். சென்னை இஸ் எ பிக் சிட்டி. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. சென்னை வந்து ஒரு பெரிய நகரம், அதனுடைய வந்து தலைநகரம் வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சென்னைன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்னைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு ப்ரோனவுன் இருக்குது, அது வந்து இட். அப்போ சென்னை இஸ் எ பிக் சிட்டி, இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதுதான் நவுனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கறது தான் இந்த பிரதி பெயர்ச்சொல். அது ஹீ, ஷீ, இட்டு, வி ஆர், தே, அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேர்டு அட்ஜெக்டிவ். குவாலிஃபை எ, டிஸ்கிரைப் எ நவுன். நவுனை குவாலிஃபை பண்ணி காட்டுறது வந்து இந்த அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் சபரி இஸ் எ நாட்டி பாய். சபரி இஸ் எ பாய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ஆனால் நம்ம நாட்டி பாய் அப்படின்னு அவன் அந்த நவுனை வந்து குவாலிஃபை பண்ணி சொல்கிறோம். அதாவது நவுனை குவாலிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் இந்த அட்ஜெக்டிவ். அது வந்து மிகைப்படுத்தியும் சொல்லலாம், தாழ்வாகவும் சொல்லலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வரணும். அதுதான் அட்ஜெக்டிவ். ஃபோர்த் வேர்ப், ஆக்ஷன் வேர்டு, வினைச்சொல். தமிழில் வினைச்சொல்னு சொல்கிறோம். வேர்ப், நம்ம செய்யக்கூடிய செயல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேர்ப். தமிழில் வினைச்சொல்னு சொல்கிறோம். நம்ம என்ன செயல் செஞ்சிட்ருக்கிறோமோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேர்புன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஐ ஆம் டீச்சிங். ஃபிஃப்த் அட்வர்ப். இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள், எப்படி சேர்த்து எழுதலான்னு பாருங்கள். ஆட் ப்ளஸ் வர்ப். வர்போட ஏதாவது ஆட் பண்ணுறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்வர்ப். குவாலிஃபை எ, டிஸ்கிரைப் எ வர்ப். எக்ஸாம்பிள் ஐ கேன் டீச் கிளியர்லி. ஐ கேன் டீச் கிளியர்லி. வர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வர்றது தான் அட்வர்ப். நான் வந்து டீச் பண்ணுறேன், அது வந்து ஒரு செயல் நடக்குது, ஆனால் எப்படி டீச் பண்ணுறேன், கிளியர்லி. ஸோ வந்து அது வந்து வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வருது. பாருங்கள், நவுனை கிடையாது, நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்தால் அது அட்ஜெக்டிவ். நாட்டிங்கிறது சபரியை குறிக்குது, ஸோ அது அட்ஜெக்டிவ். அப்போ நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வந்தால் அது அட்ஜெக்டிவ். வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வந்தால் அது வந்து வேர்ப். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ரொபோசிஷன், ரிலேட்டிங் வேர்டு. ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் ரிலேட் பண்ணி கொடுக்கறது வந்து இந்த ப்ரிப்போசிஷன் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் த கேட் இஸ் எ அண்டர் த
டேபிள். த கேட் இஸ் த டேபிள் அப்படின்னா கேட்டு டேபிள் ஒன்றுங்கிற மாதிரி வரும். ஆனால் ப்ரிப்போசிஷன் அண்டருங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ த கேட் இஸ் ஏ அண்டர் த டேபிள், அது டேபிளுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற அந்த பொசிஷனை சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் வந்து நிறையா இருக்குது. ஆன், டூ வேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கன்ஜக்ஷன், ஜாயினிங் வேர்டு, அதாவது இணைப்புச் சொல். ரெண்டு வேர்டையும் ஜாயின் பண்ணுறது, ரெண்டு சென்டென்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கன்ஜக்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ராம் அண்டு ராஜ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ராமுவும் ராஜியும் எப்படி இருக்காங்க, குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ இதில் வந்து ஜாயினிங் வேர்டு வந்து அண்டு, அவங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறவங்க இந்த அண்டுங்கிற ஒரு ஜாயினிங் வேர்ட்ஸு. இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன்னாவே ஜாயினிங் வேர்டு, ரெண்டு சென்டென்ஸில் வந்து நம்ம என்னன்னு பண்ணுறோம், சேர்க்கறது தான் இந்த கன்ஜக்ஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு 8 இன்டர்செக்ஷன், எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங் எமோஷன்ஸ். அதாவது நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துறது தான் நம்ம இந்த இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சி சொல்லணும் கூட தமிழில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஹரே, வி ஹாவ் பாஸ் த எக்ஸாம். ஹரேனா நம்ம என்ன சொல்லுவோம், ஹாப்பின்னு சொல்கிறோம். அவங்க வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணது வந்து ரொம்ப ஃபீலிங்கோடு சொல்கிறாங்க. ஹரே, வி ஹாவ் பாஸ் த எக்ஸாம், ஹாப்பியாக சொல்கிறாங்க. அதேமாரி அலாஸ்னா சேடு, ஏதாவது சேடமாக அலாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோ, பியூட்டிஃபுல், ஏதாவது அழகாக இருந்துச்சுன்னா ஹோ அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துறது தான் இந்த